செப்டம்பர் 26 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்முக வீட்டுல பொட்டியை இறக்குறப்ப முத்துப்பாண்டியுடைய கையில அடிபட்டிருக்குது. அதை பார்த்த உடனே எசக்கி பதறி போறாங்க. இதெல்லாம் ஒண்ணு இல்லடி, சின்ன காயம்தான், மருந்து போட்டா சரியாயிரும் அப்படின்னு பரணி சொல்றாங்க. இல்ல இவருக்கு ரத்த காயம் வந்திருக்குது, இப்படியே விட்டா உயிருக்கு பெரிய ஆபத்து கூட வர வாய்ப்பு இருக்குது, உடனே நம்ம கோவில்ல போய் பொங்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எசக்கி சொல்றாங்க. ஏண்டி, கையில் அடிபட்டதுக்கும் நீ கோவில்ல பொங்க வைக்கிறேன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு அர்த்தமே இல்லையே அப்படின்னு பரணி சொல்றாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதுடி, பேசாம இரு. இலை பரணி, அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போற, நீ பேசாம இருக்கிறிய அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்றாங்க. சரிடா, உன் பொண்டாட்டிய நான் எதுவும் சொல்லல, அவ இஷ்டத்துக்கே விட்டுரு, நானும் எதுவும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க பரணி. சண்முக வீட்டுல விருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. மறாத நாள் எசக்கி பாக்கியா கிட்ட போயிட்டு, அத்தை இந்த மாதிரி மாமாவுக்கு கையில அடிபட்டிருக்குது, அதனால நான் கோவில்ல போய் சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் பொங்க வச்சுட்டு வரலான்னு நினைக்கிறேன், நீனு வரியா, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிடி, உன் புருஷனுக்காக நீ பொங்க வைக்கிற, இதுல நான் எப்படி வர முடியாதுன்னு சொல்லுவோம், என் பிள்ளைக்காக நான் வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா எசக்கி இவங்க 2 பேரையுமே கோவில்ல பொங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பாண்டியம்மா 4-5 ரவுடி பசங்களை ரெடி பண்ணிட்டு கோவிலுக்கு வர்றாங்க. பாக்கியா இல்லாத அந்த நேரத்துல எசக்கிய கோவில்ல இருந்து காருக்குள்ள கிடத்தி தூக்கி போட்டாடுறாங்க. அத பாக்கியா தூரத்துல இருந்து பாத்தாடுறாங்க. பாக்கியா உடனே முத்துப்பாண்டிக்கு போன் அடிக்கிறாங்க. நம்ம எசக்கிய யாரோ காருக்குள்ள கடத்திட்டு போறாங்க, யாருன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒன்னும் பயப்படாதம்மா, நீ அங்கேயே இரு, நான் உடனே அங்கே வந்தாடுறேன் அப்படின்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. உடனே பாண்டியம்மா சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி சவுந்தரபாண்டியுடைய குரல்ல பேசுறாங்க. இலை சண்முகம், என்கிட்ட வச்சுக்காதன்னு நான் எத்தனை டைம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ என்னைய அசிங்கப்படுத்தி எலெக்ஷன்ல தோக்கடிச்சு எல்லாரும் முன்னாடியுமே கேவலப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்புனல்ல, அது எல்லாத்துக்குமே உன்னைய நான் பழி தீர்க்கறதுக்காக தான் உன் தங்கச்சி நசக்கிய நான் ஆளை வச்சு கடத்திட்டான், அவளை போட்டு தள்ளாம விட போறது இல்ல, முடிஞ்சா காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே கொதிச்சு போறாங்க சண்முகம். எசக்கி எங்க இருக்கிறா அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சண்முகம். இன்னொரு பக்கம் முத்துப்பாண்டி வர்றாங்க. யாருமா கடத்தினது, எங்கிட்டுமா போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டே, யார் என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க வந்து எசக்கிய தூக்கிட்டு போயிட்டாங்க வலுக்கட்டாயமா, அதை தான் நான் பார்த்தேன், உன் அப்பா தாண்டா இது எல்லாத்துக்குமே காரணம், உன்னையையும் எசக்கியையும் சேர்ந்து நல்லாவே இருக்க வைக்க மாட்டேன், சந்தோஷமா வாழ விட மாட்டேன், அவங்க 2 பேருமே பிரித்து காட்டுறேன் அப்படின்னு நேற்று தான் எங்கள்கிட்ட சவால் விட்டாரு, அவர் தான் எசக்கியை ஏதாவது பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு, அவரை பிடிச்சா உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. உடனே எசக்கி மேலே இருக்கிற பாசத்தில் வீட்டுக்கு பயங்கர கோவத்தோட வர்றாங்க. வந்ததில் சவுந்தரபாண்டி வாயிலேயே கண்ணை வச்சாடுறாங்க. மரியாதையா சொல்லு, எசக்கியை நீ எங்கே கடத்திட்டு போய் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் எசக்கியையும் கிடத்தல, யாரையும் கிடத்தல, என்னை ஆளை விடு, யார் என்ன பண்ணாங்களும் சரி, என்னதான் வந்து நீ பேசுவியா அப்படின்னு கேட்குறாங்க. மரியாதையா சொல்லு, நேற்று தான் அம்மா கிட்ட எசக்கிய கடத்திட்டுவான், அவளை கொன்று போட்டுருவேன்னு சொல்லியிருக்கிற, இப்போ அந்த எசக்கிய காணோம், நீ தான் ஏதாவது பண்ணியிருக்கிற, மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சவுந்தரபாண்டி நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க. மாட்டிக்கிட்டியா, இதுதாண்டா நடக்கணும், இதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன், ஆனால் உன் பிள்ளை கையால் நீ சாகக்கூடாது, அந்த சண்முகத்தோட கையில் தான் நீ சாகணும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும், 2ல் ஏதாவது நடக்கணும், அதுக்கு தான் நான் இப்படி ஒரு சகுனி ஆட்டத்தையே ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு பாண்டியம்மா பயங்கர சந்தோஷத்தில் நிற்கிறாங்க.